லண்டன் ரயில் மற்றும் டியூப் வலையமைப்பில் பயணிகளை அச்சுறுத்தி வந்த கொள்ளையர்களுக்கு எதிராக பிரித்தானிய போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 12 மாத கால தீவிர சோதனையில் சுமார் 462 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 15, 16 மற்றும் 17 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி விடுமுறை காலத்தின் போது இவர்கள் பிடிபட்டுள்ளனர். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று மார்பிள் ஆர்ச் நிலையத்தில் தனது குடும்பத்தோடு சென்ற நபர் ஒருவரிடம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஜனவரி 17ஆம் தேதியன்று ஸ்விஸ் காட்டேஜ் பகுதியில் 13 வயது சிறுவன் ஒருவன் கத்திமுனையில் மிரட்டி கொள்ளையடிக்கப்பட்டான். போலீசாரின் இந்த தொடர் நடவடிக்கையால் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் பிப்ரவரி கால பகுதியில் 760ஆக இருந்த கொள்ளை சம்பவங்கள் தற்போது 493ஆக வீழ்ச்சியடைந்துள்ளது. குற்றவாளிகளை அடையாளம் காண ஈஸ்டன் போன்ற முக்கிய நிலையங்களில் நேரடி முக அங்கீகார தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. அத்துடன் மோப்ப நாய்கள் மற்றும் கத்தி கண்டறியும் கருவிகளும் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டன. சூப்பரிண்டென்டன்ட் ஜான் லவ்லெஸ் கூறுகையில், எங்கள் அதிகாரிகளின் கடின உழைப்பால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து 2வது ஆண்டாக குறைந்துள்ளன. இருப்பினும் ஒவ்வொரு கொள்ளை சம்பவமும் தவிர்க்கப்பட வேண்டியதே. எனவே சாதாரண உடையிலும் சீருடையிலும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.